மக்களுக்கு நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா, கொள்ளை அடிக்கிறது கொலை பண்றதுக்கு கூட அரசியலுக்கு. ஹாய் காய்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் இருக்கீங்களா? கண்டிப்பாக எல்லாருமே சேடாக தான் இருப்பீங்க. ஸோ இன்னும் எலெக்ஷன் ஆரம்பிக்கிறதுக்கு 16 நாள் மட்டும்தான் இருக்குது. பட் ஸ்டில் விஜயா நான் எந்த இடத்துக்கு போனாலும் எந்த இடத்துல பிரச்சனை பண்ணாலும் நான் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் போட்டு தான் ஆவேன் அப்படின்னு வந்து சுற்றிக்கிட்டு இருக்காங்க. சாதாரண ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இல்லைங்க. இந்த பிரச்சாரத்தில் 300 பேர் மட்டும்தான் வரணுமாம்மா. அதுக்கு மேலே வந்துட்டா எஃப்ஐஆர் போட்டுருவாங்களாம்மா. அது மட்டும் இல்லாமல் 1 மணி நேரத்தில் கூடி 1 மணி நேரத்தில் கலைஞ்சிடணுமாம்மா அந்த பிரச்சாரம். யாராவது சிரிச்சிட போகிறாங்க. இந்த சுடலை பிரச்சாரமா இது? திமுக பிரச்சாரமா? விஜயா நான் வராங்கன்றது அதர் ஸ்டேட்லேருந்து கிளம்பி வருவானுங்கடா. என்னடா இது? எனக்கு சீரியஸாக எனக்கு புரியலங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க போலீஸ் எந்த இடத்துலலாம் வழிகாட்டிக்கிட்டு இருக்காங்களோ அந்த இடத்துல மட்டும்தான் பிரச்சாரம் நடத்தணுமாமா, வண்டி போகணுமாமா. எனக்கு சீரியஸாக செம்ம டென்ஷன் ஆகுது. எனக்கு வார்த்தையை நான் பார்த்து யூஸ் பண்ணணும்னு நான் இருக்கேன். ஸோ அதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகிறோம். டிவிக்கேன்னு சொன்ன உடனே அந்த ஆள் சிரிக்கிறான். நீ சிரிக்கிறதுக்காக தான் டிவிக்கேன்னு சொல்லலை. நாங்கள் வந்ததுக்கப்புறம் உன்னை பார்த்து சிரிக்கிறதுக்கு தான் டிவிக்கேன்னு சொன்னது. விருதுநகர் சட்டமன்ற தொகுதி என்னுடைய 6 நண்பர் பெருமதிப்பிற்குரிய கேப்டன் விஜயகாந்த் தம்பி விஜயபிரபாகர் இல்லை, கொஞ்சமாவது ஏதாவது கேட்டுற போகிறேன், அசிங்கமாக கேட்டுட்டு போகிறேன். விஜயகாந்த் சார் பையன்றதுனால நான் பார்த்து பேசுகிறேன், சரியா? உங்கள் அப்பா இருக்கும்போது என்னென்ன வார்த்தையெல்லாம் திட்டியிருப்பாங்க, திமுக காரங்க என்னென்னலாம் பண்ணியிருப்பாங்க. அந்த கட்சியிலேயே போய் சேர்ந்துருக்கீங்க. சத்தியமாக உங்கள் அப்பாவோட ஆத்மா மதிக்கவே மதிக்காதுங்க உங்களை. வாக்கு கேட்கும் போது நண்பனா என்னுடைய நினைவுகள் எல்லாம் எங்கே நிறைய இருந்திருக்கணும். அந்த ஆளு எம்ஜிஆர் சொன்னா நியாயமா தலையை திருப்பி விட்டுருப்பாரு. திமுக வந்தால் திரும்ப ரவுடிசம் வரும், அராஜகம் வரும், அக்கிரம் வரும், என்னைக்கு இருந்தாலும் சொன்னார். அது உண்மை, அதான் நடக்கும். உங்க தொகுதிக்கு நீங்க நல்ல திட்டம் செஞ்சா நல்ல பேர் வந்துடும் என்பதற்காக திமுக அரசு மறைமுகமாக யாரும் முட்டுக்கட்டை கொடுக்கிறதா? மறைமுகமா இல்ல, நேரடியாக முட்டுக்கட்டை போடும். எதுவுமே செய்யக்கூடாது உங்களுக்கு. செஞ்சா விஜயகாந்துக்கு பேராரு. ஏற்கனவே சுயமா நிறைய இது செய்யறானே, அதனால செய்யக்கூடாது. உங்க ரொம்ப முட்டுக்கட்டை போடுறாங்க. இதுதான் மக்களுடைய ஆதரவு. அது உங்களுக்கு ரிசல்ட் அன்னைக்கு மே நாள் அன்னைக்கு தெரியும். அவர் பாண்டிச்சேரி போனாரு. பாண்டிச்சேரியில அவ்வளவு மக்கள் இருக்காங்க. நேத்து தான் முதல் நாள் பார்த்திருப்பீங்க. நேத்து பாண்டிச்சேரியில எந்த கட்சி ஒட்டுமொத்த மக்கள் எங்க நோக்கி வந்துட்டாங்க. திருச்சி போறோம், 5 மணி நேரம் முடங்குது. அடுத்தது சுற்றுப்பயணம் 6ஆம் தேதி 7ஆம் தேதியில இருந்து பர்மிஷன்ஸ் வந்துகிட்டு இருக்கு. ஒட்டுமொத்த பயணம் 21ஆம் தேதி வரைக்கும் நாங்க சொல்லும் பொழுது தமிழகம் மிகப்பெரிய வேவ்னு சொல்லக்கூடிய ஒரு அலையை உருவாக்கும். அது மிகப்பெரிய எழுச்சி உருவாக்குறது நான் பதிவு. கண்டிப்பா துணிக்காய போடுற மாதிரி ஆட்டிட்டு இருக்காங்க பாருங்க. தேர்தல் தேதி அறிவிச்சாங்க. என்ன செய்யறோம் எதுக்கு செய்யறோம்னு தெரியாம பைத்தியம் பிடிச்சு சுத்துது திமுக கும்பல். உடம்பெல்லாம் பெயிண்ட் அடிச்சுக்கிட்டு தனி அரசு பகுதி செயலாளர்னு எழுதி வச்சுட்டு மேடையில ஒருத்தரை ஏத்தி விட்டு வேடிக்கை பார்க்கிற இந்த கூட்டத்தை எப்படி கிண்டல் பண்ணனாலும் திருந்த மாட்டாங்க பண்ணிருக்காங்க. தெரியுதா ஏன் உங்களை மலுமட்ட தற்குறி நான் சொல்றேன்னு தெரியுதா? ஓடு, உள்ள விடவே கூடாது. ஓடு. கூச்சமா இல்லையா? ஒவ்வொரு கொள்கையும் வாக்குறுதியும் நிறைவேற்றாம பிரச்சாரம் பண்றது மட்டும் கிளம்பி மாட்டீங்க. வேணுத்துக்கீங்க இந்த லேடிலாம் அந்த ஊருக்குள்ளேயே விடக்கூடாது. அடிச்சு தெரிஞ்சுங்க எல்லாரும். தமிழக வெற்றி கழகம் தெரிஞ்சு நடந்ததா தெரியாம நடந்ததான்னு தெரியல. ஆனா ஏதோ ஒண்ணு நடக்குது, அது மட்டும் தெரியுது. எல்லாரும் எனக்கு இந்த வீடியோ அமுச்சு விட்டுருந்தாங்க. தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு கேட்டாலே ஒரு அதிர்வு ஏற்படுத்துது எல்லார்கிட்டயும். ஒரு வாக்குறுதி கொடுத்திருக்காரு தெரியுமா? என்னது? ரேஷன் கார்டு புதுசா பதிகிறவங்களுக்கு ரேஷன் கார்டு கொடுப்போன்றது வாக்குறுதி. இது யாராவது சொன்னாங்க? இத பாத்து ஆங்கரேஜ் இருக்கிறாங்க. போட்டுருக்காங்க ஃபர்ஸ்ட் வாக்குறுதி. அவர் ஒரு வாக்குறுதி ரேஷன் கார்டு அப்ளை பண்ணா கொடுத்து தான் ஆகணும். இது ஒரு வாக்குறுதிட்டு எடுத்துட்டு வரீங்க பாத்தீங்களா லிஸ்ட்ல. அதான் உன்னை தேடி வந்தாலும் கிளிங்க பேனர் உடைங்க எனக்கு அதை பத்தி ஒண்ணு இல்லைங்க. ஆனா என் ரசிக மேல மட்டும் கை வைக்காது. நான் வேற லெவல்ல ரிவோல்ட். இந்த மனுஷன் எங்க? அது ஒரு மனுஷன்.
தேர்தல் அப்படின்னா மத்த கட்சிகளுக்கு அது எலெக்ஷன், நாம் தமிழர் கட்சியோட சீமானுக்கு மட்டும் அது கலெக்ஷன் அப்படின்னு சொல்றது கலெக்ஷன் இல்ல, தேர்தல் பிரச்சாரத்துக்கு போன இடத்துல நம்ம அதிபர் சீமான் பொதுமக்கள் கிட்ட இருந்து எப்படி கட்டுக்கட்டா திருநிதியை வசூலிச்சுக்கிட்டு இருக்காருன்னு பாருங்க. இந்த மாதிரி அப்பாவி பொதுமக்கள் கிட்ட இருந்து வசூலிக்கிற அந்த பணத்துல சீமான் வீடு வாசல் கார்னு நல்லா சொகுசா தான் வாழ்றாரு. ஆனா எனக்கு புரியல, இப்போ ஒரு கட்சியில ஓட்டு போட்டு ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கட்சி மெம்பர்ஸ் தான் வந்து கொடுத்து நான் பாத்திருக்கேன். ஆனா இவங்க என்ன பொதுமக்கள் கிட்ட இருந்தே வாங்குறாங்க. தொம்பிங்களோட நிலைமையை நினைச்சாதான் ரொம்ப பரிதாபமா இருக்கு. புதிய பிரச்சாரம் வில்லிவாக்கத்துல பிரச்சாரத்தை ஆரம்பிச்சு அண்ணா நகர்ல வாகன பிரச்சாரம் மூலியமா மக்களை சந்திச்சு, அப்படியே டி நகர்லயும் வாகன பிரச்சாரம் மூலியமா ஸ்பாட்ல மக்களை சந்திச்சு பிரச்சாரம் பண்றதுக்கான ஆப் மூலியமா பர்மிஷன் வந்து கேட்டிருந்தோம். எல்லா தலைவர்களுக்கும் நியாயமா வந்து பர்மிஷன் கிடைக்குது. என்னைக்கு நோட்டிபிகேஷன் அனௌன்ஸ் பண்ணாங்களோ நாமினேஷன் அண்ணனுக்கு மட்டும் கிடைக்க மாட்டாங்க. மொத்தமா 5 இடம் கேட்டிருந்தாங்க. அந்த 5 இடத்துல வந்து 3 இடம் வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. மிச்சம் 2 இடம் தான். அந்த 2 இடத்துல வந்து 1 மணி நேரத்துல முடிச்சுட்டு நீங்க கிளம்பணும். அதுக்கு மேல வந்து 300க்கு மேல வந்துட்டாங்கன்னா உங்களால எஃப்ஐஆர் போட்டுருவோம். எதுக்கு இவ்வளவு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் தேவையே இல்லையேங்க. ரோஷன் தூக்கி விட்டாங்க. அப்ப கூட உங்க ரசிகரா மேல வரல, ஏதோ தூக்கி விட்டாங்க. அதெல்லாம் கேட்க அப்படின்னா என்னன்னு கேக்குறான். பிரசாத்னு ஒருத்தர், அவர் என்னவா இருக்காரு, அதிமுக ஐடிவில முக்கியமா இருக்காரு. என்ன வச்சிருந்தாரு அவரு? கஞ்சாலாம் இல்லைங்க, அதை விட பெரிய போதைப் பொருள் கோகே வச்சிருந்தாரு. அதுக்கப்புறம் தான் அவரை கட்சியில நீங்க இப்படிப்பட்டவர்களை கட்சியில வச்சுக்கொண்டு நீங்க தானே வச்சிருந்தீங்கன்னு கேட்கறாங்க. அதாவது ஒருத்தன் தாங்க வந்து வாலண்டியரா செருப்படி வாங்குறாங்க. நடுவரை கலாய்க்கிறாங்க. ஆக்சுவலா வந்து மோஸ்டா ஷேர் ஆன வீடியோ இது. எனக்கு இதோட சேர்த்து இன்னொரு வீடியோவும் எனக்கு ஷேர் ஆச்சு. பட் அஃபிஷியலாக அந்த பேஜ்லேருந்தே அவங்க அதை டிலேட் பண்ணிட்டாங்க. என்னன்னா வந்து இந்த டேப்லெட்லாம் போட்டு கொடுக்குற கவரில் வந்து 200 ரூபா வந்து ஸ்டாப்லர் பண்ணி கொடுத்து அது ஷேர் ஆயிருக்கு. ஸோ வந்து இது இந்த மாதிரி எத்தனை பேருக்கு இது ஷேர் ஆயிருக்கு அப்படின்றது எனக்கு சீரியஸாக தெரியல. பறக்கும் படையில எங்கே இருக்குது, எங்கே பறந்துக்கிட்டு இருக்கு, இதெல்லாம் பார்க்குறீங்களா இல்லையா? இதெல்லாம் பார்த்து வந்து ஆக்ஷன்ஸ் எடுப்பீங்களா இல்லை பறந்துனே இருப்பீங்களா? அவங்களுக்கு வந்து யாரெல்லாம் வந்து இதுவோ அவங்க கிட்ட மட்டும்தான் பறப்பாங்களே தவிர்த்து இந்த மாதிரி ஆட்கள் கிட்ட எல்லாம் பறக்க மாட்டாங்க. வணக்கம் மக்களே. அஃபீஷியலா தேர்தல் அறிக்கை அறிவிக்காம பிரச்சாரத்துல நின்றுட்டு நான் இதை பண்ணுவேன் அதை பண்ணுவேன்னு சொல்ற விஜய் அவர்கள்கிட்ட எனக்கு ஒரே ஒரு கேள்வி. இன்னைக்கு நீங்க பேசும்போது கல்யாணம் ஆகிறவங்க தங்கைகளுக்கு 1 பவுன் தங்கமோ ஒரு பட்டு சேலையும் கொடுக்குன்னு சொன்னீங்க. நீங்கெல்லாம் எந்த காலத்துலதான் சார் இருக்கீங்க? அப்ப பெண்கள் கல்யாணம் பண்ணா வரதட்சணை கொடுக்கணுமோ? அன்னைக்கே பெரியார் அண்ணா கலைஞர் என்னைக்கு பெண்கள் பினான்சியல் இண்டிபெண்டன்ஸோட இருக்காங்களோ அன்னைக்குதான் வரதட்சணையும் முடியும் அப்படின்னு சொல்லி நிறைய திட்டங்களை பெண்களோட முன்னேற்றத்துக்காக சொல்லிட்டு இன்னைக்கு நம்ம திராவிட மாடல் அரசு பெண்களுக்காக மானியத்தோட கூடிய தொழில் கடன், புதுமை பெண் திட்டம், விடியல் பயண திட்டம்னு பெண்களை உயர்த்தி பார்த்துட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் டைமாவது கொஞ்சம் டேட்டா தெரிஞ்சுட்டு பேசுங்க சார். இவளை கூப்பிட்டு செருப்பால அடிங்களா, உங்க நல்ல செருப்பால எடுத்து இவ்வளோ அடிங்களா? இதுக்கு நிஜமாவே வந்து படிச்சுட்டு தான் இது பாலிடிக்ஸ்குள்ளே வந்துதா இல்லை ஏதோ நானும் வந்து ஒவ்வொரு கட்சியிலையும் மேயிறேன் அப்படின்ற மாதிரி மேய்தான்றது எனக்கு தெரியல. நல்ல வேலை டிவி கேள்வி இல்லை ஆண்டவா. அண்ணா என்ன சொன்னார்? பெண்களுக்கு தானே தரேன்னாரு. வரதட்சணையா குடிக்கிறேன், அதை எடுத்துன்னு போய் புருஷன்கிட்ட கூட்டு நான் சொன்னார். அது மட்டும் இல்லாமல் கல்யாணம் ஆன பெண்களுக்கு எல்லாருமே வந்து தங்கத்தில் தாலி செயின் போடுவாங்கங்க. அது வந்து எல்லாருமே ஆசைப்படுற ஒரு விஷயம். பெண்கள் மோஸ்டாகவே கோல்டு விரும்புகிறவங்க. அதுக்காக சொன்ன ஒரு விஷயத்த தற்கூரி இவ்வளோலாம் நேரில் பார்த்தாலும் தலைமையிலேயே கொட்டி கொட்டி உட்கார வைப்பேன். என்னத்த சொல்கிறதுன்னு எனக்கு சீரியஸாக தெரியலங்க. பைத்தியம் ஏனத்தையாவது வந்து உழைப்பு கிடக்கு. சிவி சார் விஜய் சாரை சப்போர்ட் பண்ணுறாங்க, நீங்கள் டிஎம்கேவை சப்போர்ட் பண்ணுறீங்க. ஸோ இதனால் ஃபேமிலிக்குள்ளே ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா? எனக்கு உலகத்திலே பிடிச்ச 2 பேர் சத்யராஜ் சார் அண்ட் சிபி சார். ஃபேமிலியில் எந்த ப்ராப்ளமும் இல்லை.
எனக்கு பிங்க் கலர் ரொம்ப பிடிக்கும். சிபி சாருக்கு ப்ளூ கலர் பிடிக்கும். அவரை பிடிக்குங்கிறதுக்காக எனக்கு ப்ளூ கலர் பிடிக்கணும்னு அவசியம் கிடையாது. வேற வெரி ப்ரோக்ரெசிவ் ஃபேமிலி. மேம் சிவி சார் இப்போ அவங்க கேட்டதுக்கும் நீங்கள் சொன்னதுக்கும் என்ன சம்பந்தம்? அதாவது இந்த திமுகவில் இருக்கிற பெண்களும் இந்த ஜூலி, அப்புறம் அவங்க பச்சோதி, அப்புறம் இந்த சத்யராஜ் அக்கா எல்லாமே இப்படி தானா? இது நிஜமாவே இப்படி தானா? பிறந்ததுலேருந்து இப்படி தானா அப்படின்ற மாதிரி தான் கேட்க தோணுது. மத்திய அரசு இந்த வருஷம் மும்மொழி கொள்கையை வந்து கொண்டு வராங்க சிபிஎஸ்இல. அதுக்கு உங்களோட கருத்து என்ன சார்? தமிழ்நாட்டில் திமுக இருக்கிற வரைக்கும் அது நடக்குது. வெற்றி வாய்ப்புகள் எப்படி சார் இருக்கு? சூப்பரா இருக்கு. 234 தொகுதியில் வெற்றி பெறுவீங்களா? 234 வெற்றி பெறுவோம். ஓகே சார், தேங்க்யூ சார். போதுமா? கருத்து என்ன சார்? இல்லை, ஏதோ கேட்கணும்னு கேள்வி கேட்டு பதில் சொல்லணும்னு சொன்ன மாதிரி இருக்குது. ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோ. ஃபுல் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ லாஸ்ட்டான ஒரு விஷயத்த சொல்லி இந்த வீடியோ முடிக்கிறேன். இப்போ எலெக்ஷன் வரப்போகுதுன்னா அதுக்கு ரிலேட்டடான மூவிஸ், அப்புறம் அதில் சம்மந்தப்பட்டவங்கலாம் வந்து மூவிஸ் நடிச்சிருப்பாங்க. தென் வந்து அவங்களுக்கு ஆதரிக்கிற மாதிரி ஒரு சில மூவிஸும் வந்திருக்கும். ஸோ அதெல்லாமே கம்ப்ளீட்டாக ஸ்டாப் பண்ணிடுவாங்க. ஸோ வந்து இது வந்து இப்போ ஒரு மூவி வந்திருக்காமா TN 2026ன்னு சொல்லிட்டு. ஸோ வந்து எனக்கு தெரியல அது விஜய்க்கு அகென்ஸ்டாக வருதோ இல்லை விஜய்க்கு பாசிட்டிவாக வருதோ. ஏன் வருது? எதுக்கு வருது? அப்போ ஜனநாயக படத்தையும் விட்டுருக்க வேண்டியதானே? ஏன் வருது? எனக்கு புரியவே இல்லையே. என்ன நடக்குது? இப்போ மட்டும் யாரும் வந்து கேட்கலையா? எலெக்ஷன் கமிஷன்லாம் என்ன பண்ணிகிட்டு இருக்கு? தூங்குறீங்களா? இது கம்ப்ளீட்டாக ஒரு அன்ஃபேரான ஒரு விஷயங்க. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை பார்க்குறேன். பாய். மக்களுக்கு நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா, கொள்ளை அடிக்கிறது, கொலை பண்றதுக்கு அரசியலுக்கு